வாட் இஸ் ஃபெயிலியர்? ஃபெயிலியர் இஸ் அ நேச்சுரல் பார்ட் ஆஃப் லைஃப். நம்ம அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக இல்லை, நம்ம இந்த ஒர்க்குக்கு கேப்பபிள் இல்லை, அதே போல் நமக்கு அந்த சக்ஸஸ் ரேட்டும் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டீக்ரேட் பண்ணிக்கிறாங்க. இது ஃபெயிலியர்னா என்னென்னு ஜென்ரலாக நம்ம பார்த்துட்டு, அண்ட் தென் பிஸ்னஸ் ஃபெயிலியர்னா என்னென்னு பார்த்துட்டு அப்படியே அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத கூடவே பார்த்துடலாம். Hey guys, welcome to day 17 of 2020 e-commerce business challenge. In the 2020 e-commerce business challenge, the final phase la number irukum. Our final phase is all about building mindset as an entrepreneur. Okay, video lesson 17 oda topic வந்து பாத்தீங்க அப்படின்னா how to handle failure in business. Guys, இந்த வீடியோவை தயவு செஞ்சு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கீனாக வாட்ச் பண்ணுங்கள். இஃப் பாசிபிள் டேக் நோட்ஸ். இதை எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. திஸ் பர்டிகுலர் வீடியோ லெசன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த வீடியோ லெசன் நம்ம 2 பார்ட்ஸாக வந்து பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஃபெயிலியர்னா என்னென்னு ஜென்ரலாக நம்ம பார்த்துட்டு, அண்ட் தென் பிஸ்னஸ் ஃபெயிலியர்னா என்னென்னு பார்த்துட்டு அப்படியே அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத கூடவே பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஃபெயிலியர்னா என்னென்னு நம்ம வந்து பார்க்கலாம். வாட் இஸ் ஃபெயிலியர்? ஃபெயிலியர் இஸ் தி கண்டிஷன் ஆஃப் நாட் அச்சீவிங் தி எக்ஸ்பெக்டட் கோல் ஆர் டிசைட் ரிசல்ட். இதுதான் வந்து டெஃபினேஷன். நீங்கள் எங்கே சர்ச் பண்ணாலும் இது தான் வரும். நம்ம என்ன தான் எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்தை செஞ்சாலும் எதிர்பார்த்த அளவுக்கு அவுட்கம் வரலனா தட் பர்டிகுலர் ப்ராசஸ் கம்ஸ் அண்டர் ஃபெயிலியர். ஓகே, இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஃபெயிலியர் இஸ் அ நேச்சுரல் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ ஃபெயிலியர்னா என்ன நமக்கு ஒரு கிளியரான பிக்சர் இருக்குது, ரைட்? ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா என்ன தான் நம்ம ட்ரை பண்ணாலும் அது வந்துட்டு பாசிட்டிவான ரிசல்ட் வராது. நம்ம நினச்ச ஒரு அவுட்கம் வரல அப்படின்னா அந்த ப்ராசஸை நம்ம வந்துட்டு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணோம். ஓகே, இதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஃபெயிலியர் இன் பிஸ்னஸ்னால் என்னென்னு பார்ப்போம், அண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். நான் இப்போது இந்த ஃபெயிலியர்னால் என்னென்னு சொன்னது வந்துட்டு ஜென்ரலாக சொல்லியிருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம பிஸ்னஸை பற்றி பேச போகிறோம். ஓகே, பிஸ்னஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது ஃபெயிலியர் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் மிஸ்அண்டர்ஸ்டுட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். பிகாஸ் மோஸ்ட் பீப்புள் ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணி ஃபெயில் ஆகும்போது அவங்களே வந்துட்டு நம்ம அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக இல்லை, நம்ம இந்த ஒர்க்குக்கு கேப்பபிள் இல்லை, அதே போல் நமக்கு அந்த சக்ஸஸ் ரேட்டும் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டீக்ரேட் பண்ணிக்கிறாங்க. இது அவங்களே தப்பாக அசியூம் பண்ணிக்கிற ஒரு விஷயந்தான். பட் இன் ரியாலிட்டி ஃபெயிலியர் இஸ் அ நேச்சுரல் அண்ட் அன்அவாய்டபிள் ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத் இன் எவ்ரி பிஸ்னஸ் ஜேர்னி. ஸோ இதை வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்கணும். எவ்ரி ஆண்டர்ப்ரனர் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஃபெயிலியருங்க. இப்போ வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ஃபெயில் ஆகியிருக்கலாம், இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் ரன் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆட் கேம்பெயின் வந்து ஃபெயில் ஆகியிருக்கலாம், இல்லை நீங்கள் இவ்வளோ நாள் வந்துட்டு சேர்ந்து வேலை செஞ்ச பார்ட்னர் வந்துட்டு அவர் ஏமாற்றிட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் வந்திருக்கலாம். உங்கள் ஐடியாவே கூட ஃபெயில் ஆகியிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபார்மில் எல்லா ஆண்டர்ப்ரனருமே ஒரு ஃபெயிலியர் ஃபேஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் நம்ம வந்துட்டு ஃபெயிலியரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி வந்துட்டு ஃபெயிலியர் ஏன் நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம தப்பு பண்ணுறோம், அதை நான் காமனான ரீசன் அது கேட்கல. ஓகே, ஒரு சிஸ்டமை நம்ம ஃபார்ம் பண்ணிட்டு தவறாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது நேச்சுரலாக நமக்கு வந்துட்டு ஃபெயிலியர் வந்து வரும், ரைட்? ஒரு பிஸ்னஸ் ஐடியா வந்துட்டு லேக் ஆகும், அண்ட் எந்த ஒரு சக்ஸஸுமே இல்லாதப்போ அதை நம்ம ஃபெயிலியராக கன்சிடர் பண்ணுவோம். பட் நான் கேட்குற ஆஸ்பெக்ட் வந்து டிஃப்ரெண்ட்டு. இது ஏன் நடக்குது அப்படின்னா, அக்கார்டிங் டு மீ திஸ் இஸ் டியூ டு லா ஆஃப் பொலாரிட்டி. லா ஆஃப் பொலாரிட்டி அப்படின்னா நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். 2 things will happen in life அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எய்தர் லாஸ் ஆர் வின், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், சேட்னஸ் ஆர் ஹாப்பினஸ், லவ் ஆர் அன்லவ், கேர் ஆர் அன்கேர். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவோம். ஒரு ஃபேஸில் நமக்கு வந்துட்டு நம்மளோட லைஃப்பில் சின்ன வயசுலேருந்தே ஒரு பையன் வளர்ந்துட்டு வரான் அப்படின்னா அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு லவ் அண்ட் கேர் கிடச்சிருக்காது. திடீர்னு ஒரு பாயிண்டில் அவனுக்கு எல்லாமே கிடைக்கும். இல்லை அவனுக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எல்லாமே கிடச்சிட்டு இருக்கும், லவ் அண்ட் கேர் கிடச்சிட்டே இருக்கும். பட் திடீர்னு ஒரு பாயிண்டில் யாருமே அவனை சுற்றி இருக்க மாட்டாங்க, எல்லாமே டிஸப்பியர் ஆகிருப்பாங்க. பட் அவனுக்கு வந்துட்டு அன்கேர்ட் அண்ட் அன்லவ்டு அந்த ஃபீல் வந்து கிடைக்கும். திஸ் பர்டிகுலர் ப்ராசஸ் இஸ் கால்ட் லா ஆஃப் பொலாரிட்டி. ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாகவே நமக்கு வந்துட்டு இந்த உலகத்தில் அலைனான ஒரு விஷயம் வந்துட்டு லா ஆஃப் பொலாரிட்டி. ஏதாவது ஒன்று நடந்து தான் ஆகணும். எய்தர் அது பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் நம்ம பிஸ்னஸில் மட்டும் எப்படி வெறும் சக்ஸஸ் மட்டும் நம்ம அட்டைன் பண்ணோம் அப்படின்னு எப்படி நினைக்க முடியும்? அது தவறான ஒரு விஷயம் இல்லை. ஸோ கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆக தான் போகுது. ஒரு ஃபெயில்டு பிஸ்னஸ் ஐடியா உங்களோட லைஃப்பில் இருக்க தான் போகுது அப்படின்ற ஒரு ரியாலிட்டி நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபெயிலியரை நீங்கள் பார்க்குற ஆங்கிளே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே போல் இந்த லைஃப்பில் நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் வந்துட்டு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. லைஃப்பில் ஏதாவது ஒன்று இழந்தால் தான் இன்னொரு விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் நத்திங் பட் லா ஆஃப் பொலாரிட்டி. இதை நீங்கள் வந்துட்டு சயின்ஸ் பேஸ்டாகவும் புரிஞ்சுக்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபிலாசபிக்கல் டேர்மாகவும் எடுத்துக்கலாம். தட் இஸ் கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ். அண்ட் அதே போல் என்னை பொறுத்தவரை குவிட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் ஃபெயில்டு லிஸ்ட்டில் வரவே மாட்டீங்க. இந்த விஷயத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா என்னையே சொல்லலாம். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து கடைசி ஒரு 10 வருஷமாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணோம், ஒரு பெரிய பிஸ்னஸ் ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணி ஓரளவுக்கு மணி ஜென்ரேட் பண்ணோம், முடிஞ்ச அளவுக்கு பீப்புளுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர்
புட்டிங் எஃபோர்ட்ஸ் ரைட். எஃபோர்ட்ஸ் போட்டுட்டே இருக்கோம். பட் கான்ஸ்டன்ட்டாக எங்களால் போட முடியல. ஆன் அண்ட் ஆஃபாக தான் போடுறோம். தட் இஸ் டியூ டு லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி. பட் கன்சிஸ்டன்சி எங்ககிட்ட இல்லைனாலும் பெர்சிஸ்டன்ஸ் இருக்கும். அதாவது லாங் டர்மாக ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியுது. ஒரு பாத்வே எங்களுக்கு கிரியேட் ஆகி ஒரு டிசைன் மாதிரி நாங்களே போட்டு வச்சுருக்கோம். அண்ட் வி ஆர் கோயிங் டு வாக் அரவுண்ட் தட் ப்ராஜெக்ட் அப்படின்றது எங்களோட லைஃப். ஸோ இப்படி தான் போயிட்டு இந்த ஐடியாஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இப்படி தான் நம்மளோட லைஃப் இருக்க போகுது, இப்படி தான் முடிய போகுது அப்படின்ற வரைக்கும் நாங்கள் விஷுவலைஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த ஒரு ப்ராசஸில், இந்த ஒரு லாங் டேர்ம் ஒரு கோலில் நடுவில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஐடியா வந்து ஃபெயில் ஆகுது. இல்லை ஒரு நாள் வந்துட்டு நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், ஒரு நாள் நம்மக்கிட்ட வந்துட்டு மணி போயிருச்சு. அந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்தா நெக்ஸ்ட் நாள் எந்திரிச்சு இன்னொரு டாஸ்க்கை நமக்கு பண்ணுறதுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸே வராது. ஸோ இன்னும் வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலி வி ஆர் ஃபெயிலியர். இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபெயிலியரை ஒரு பிஸ்னஸ் ஐடியா பண்ணிகிட்டே இருக்கோம், அந்தளவுக்கு அதில் க்ரோத் இல்லை, ஒரு கம்மியான ரெவன்யூ தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஃபெயிலியர் லிஸ்ட்டில் போயிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு ஆளாக இருந்தால் நாங்களுமே இப்போ ஃபெயிலியர் தான். பட் நாங்கள் அந்த விஷயத்தை வேறு மாதிரி பார்க்குறோம். ஓகே, வி ஆர் அண்டர் ப்ராசஸ், அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு பில்ட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம சொல்ல முடியாது. ஃபுல்லாக நம்ம எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அது ஃபெயிலியரோ சக்ஸஸோ, எங்களை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் அப்படின்றது எஃபோர்ட் போட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டோமா, கம்ப்ளீட்டாக 100% எஃபோர்ட் எங்கள் சைட்லேருந்து கொடுத்துட்டோமா, தட் இஸ் கால்ட் சக்ஸஸ். ரிசல்ட் என்ன வேணால் வரலாம். ரிசல்ட் வந்து நீங்கள் வேணால் ஃபெயிலியர்னு எடுத்துக்கலாம், சக்ஸஸ்ன்னு எடுத்துக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சான்ஸே கிடையாது. அப்படியே ஃபெயில் ஆனாலுமே அதில் எவ்வளோ லெசன்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. அது வந்துட்டு ஒரு பெனால்ட்டி மாதிரி வச்சுக்கலாமே, ஒரு டியூஷன் ஃபீஸ் மாதிரி நம்ம கட்டி ஒரு விஷயத்த லேர்ன் பண்ண மாதிரி வச்சுக்கலாம் ஃபெயிலியர் அப்படின்றத. கண்டிப்பாக எவ்வளோ ஒரு 50+ பிஸ்னஸ் ஐடியாஸ் எங்களுக்கு வந்து ஃபெயில் ஆகிருக்கு. அது எல்லாமே எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய லெசன். என்ன தான் நம்ம வந்துட்டு ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் போயிட்டு நம்ம பிஸ்னஸ் நாலேஜ் அக்குமுலேட் பண்ணால் கூட இந்த ஃபெயிலியர் ஆகிறதுலேருந்து லெசனுக்கு அது ஈடாகாதுன்னு சொல்லலாம். பிகாஸ் நம்மளா ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன பிடிக்குது, என்ன பிடிக்கல, எதில் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கும், எதில் சுத்தமாக நாலேஜ் இல்லை, எதில் நல்லா நாலேஜ் இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராசஸ் நம்ம மேலேயே நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஃபெயிலியரை வந்துட்டு பார்த்துட்டு பயந்து ஓடாமல் ஃபெயிலியரை பார்க்குற ஆங்கிளை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகே, ஒரு ஐடியாவுக்கு கரெக்டான சிஸ்டம் கிரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி எவாலுவேட் பண்ணி ரிசல்ட் நெகட்டிவாக வராத வரைக்கும் அது ஃபெயில்டான கேட்டகரியில் வரவே வராது. ஃபெயிலே ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அது தப்பு. ஃபெயில் ஆகணும், பட் ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டுட்டு ஃபெயில் ஆகலாம். அது உங்களுக்கு ஒரு கட்ஸை கொடுக்கும், ரைட். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக எது இருக்கும் அப்படின்னா நீங்கள் பாஸ்ட்டில் ஃபேஸ் பண்ண ஃபெயிலியர்ஸ். ஸோ யாருமே வந்துட்டு இந்த ஃபெயிலியரை பற்றி அப்படி கண்டுக்காமல் விட்டுறது, இல்லை இந்த எமோஷனை வந்துட்டு கோ த்ரூ பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க சில பேர். எனக்கு இந்த நெகட்டிவிட்டிஸே தேவையில்லை, எனக்கு இந்த நெகட்டிவான தாட்ஸ் தேவையில்லை, ஃபெயிலியர் எனக்கு தேவையில்லை, ஆங்கோனா பாசிட்டிவ், ஆங்கோனா என்ன சொல்கிறது ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பெசிமிஸ்டிக்காக நீங்கள் யோசிக்கணும். ஆக்சுவலி ஒரு பாயிண்டில் யோசிக்கணும். அப்போ அந்த பெசிமிஸ்டிக்காக யோசிக்கும் போது தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன வராது அப்படின்றத நீங்கள் கீனாக இருப்பீங்க. நான்லாம் வந்துட்டு நிறைய ஐடியாஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் எனக்கு இதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருப்பேன், கட் ஆஃப் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு வந்துட்டு என்னெல்லாம் வரும் அப்படின்றது எப்போ தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் வராதுன்னு நான் கம்ப்ளீட்டாக தூக்கி போட்ட அப்புறம் தான் அதுக்கப்புறம் என்ன லெஃப்ட் அவுட் ஆச்சோ அதுதான் எனக்கு வந்துட்டு என்னென்ன வரும் அப்படின்றது. ஸோ ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு குயிட்டே பண்ணக்கூடாது அப்படின்றதும் தப்பான விஷயம் தான். நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா கரெக்டான டைமில் உங்களுக்கு குவிட் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும் கைஸ். பிகாஸ் வராத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு பேச வருது. ஸோ நான் இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறேன். சப்போஸ் எனக்கு பேசவே வரல, நான் வந்துட்டு சுத்தமாகவே எனக்கு இந்த இன்ட்ராக்ஷனே பிடிக்கல, ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்கே வரல அப்படின்னா நான் இந்த பாத்வே சூஸ் பண்ணிட்டு எனக்கு சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறதுல லாஜிக்கே இல்லைல்ல. ஸோ நமக்கே தெரியும் என்னென்ன வருது. சின்ன வயசுலேருந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க, உனக்கு இது வருது இது வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பார்ட்டிசிபேட் பண்ணி பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் நல்லா பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன பிடிக்கும் அப்படின்றது வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சினாலே அது வந்துட்டு ஃபெயில் ஆகாது. டைம் வேணால் எடுக்கலாம், பட் ஃபெயிலியர் அப்படின்றது ஒன்றும் கிடையவே கிடையாது. ஸோ ஃபெயிலியரை நீங்கள் வந்துட்டு பார்க்குற ஆங்கிளை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஓகே, அதே போல் ஒரு ஃபெயிலியரை வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு போகிறவங்கள வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்னு சொல்லிட முடியாது. அண்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்னு யார் சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபெயில்டு ப்ராசஸ்லேருந்து எந்த அளவுக்கு சீக்கிரமாக ரெக்கவர் ஆகுறாங்க அண்ட் அதுலேருந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறாங்களா டீப்பாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லையா. இதுக்கு பேர் தான் வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். ஸ்கூலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபெயிலியரை வந்துட்டு வேறு விதமாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது. பட் இன் பிஸ்னஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயிலியர் இஸ் நத்திங் பட் ஃபீட்பேக். இட்ஸ் அ லெசன். ஓகே, பிஸ்னஸ் டஸ் நாட் மூவ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். இது வந்துட்டு நீங்கள் புரிஞ்சே ஆகணும். ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு பிளான் பண்ணி கடவுள் தான் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணோம். ஒரு ஹியூமன் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா there is going to be ups and downs.
அதை நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும். பிஸ்னஸில் வந்து நமக்கு வந்துட்டு சைக்கிள்ஸ் தான் இருக்கும். அட்டெம்ப்ட்ஸ் நிறைய பண்ணுவோம். ரிசல்ட் ஓரியன்டட் டெசிஷன்ஸ் எடுப்போம். அண்ட் லேர்னிங் இருக்கும். கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கண்டினியூஸ் அக்யூமுலேஷன் ஆஃப் நாலேஜ் தேவைப்படும். இது எல்லாமே நம்ம பண்ணி பார்த்துட்டு தான் ஃபெயிலியரா இல்லை சக்ஸஸா அப்படின்றத வந்து டிசைட் பண்ணும். த ட்ரூ டேஞ்சர் இஸ் நாட் ஃபெயிலியர் இட் செல்ஃப் பட் குயிட்டிங் பிகாஸ் ஆஃப் ஃபெயிலியர். இது நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணக்கூடாது. பீப்புள் வந்துட்டு ஃபெயிலியர் கூட எப்படி இது கனெக்ட் ஆகியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட செல்ஃப் ஒர்த்தே வந்துட்டு லூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. கான்ஃபிடென்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகும். அண்ட் அவங்க வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி டிஸப்பியர் ஆக வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டேன், எனக்கு வந்துட்டு ஒரு ஐடென்டிட்டியே கிடையாது, எல்லா அட்டெம்ப்ட்டுமே வந்துட்டு நான் ஃபெயில் பண்ணிட்டேன், எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, எனக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு தப்பாக அனலைஸ் பண்ணிவிட்டு அஸ்யூம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு இடத்துல உட்காந்துட்ருப்பாங்க. ஃபெயிலியர் வந்து ஒரு எக்ஸ்டர்னலான ஒரு விஷயம், உங்களோட வேல்யூ கிடையாது. ரைட்? அதே போல் இந்த 2 விஷயத்தையும் நிறைய பேர் வந்துட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபெயிலியர் வந்துட்டு உங்களோட கையிலே கிடையாது. என்னதான் நீங்கள் ஒழுங்காக லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணாலுமே தேர் இஸ் கோயிங் டு பி சம் ஃபெயிலியர், தேர் இஸ் கோயிங் டு பி சம் மிஸ்டேக்ஸ். 2 பர்சன் வந்துட்டு ஒரு ப்ராசஸை கொடுத்துட்டு ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துட்டு ஒரே ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணாலுமே அவங்களோட நாலேஜ், கேப்பபிலிட்டி, என்விரான்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் அவரோட ரிசல்ட் இருக்க போகுது. அண்ட் அதர் ஒன் இஸ் சேம். அதே போல் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது 2 பேர்தோட. ஸோ உங்களோட ஷார்ட் டேர்ம் ஒரு மிஸ்டேக்கை வச்சு நீங்கள் ஒரு லாங் டேர்ம் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்துட்டு ஒரு கன்க்ளூட் பண்ணிக்கக்கூடாது. ஃபெயிலியர் வந்துட்டு நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லெசன் எடுத்துகிட்டு வரப்போகுது. சப்போஸ் உங்களோட பிஸ்னஸில் வந்துட்டு நீங்கள் ப்ரைஸிங்கில் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் லோவாக இருந்திருக்கலாம், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாமல் போயிருக்கலாம், ஆடியன்ஸ் செலெக்ஷனே கூட தப்பாக இருந்திருக்கலாம், ஆர் டைமிங் தப்பாக இருந்திருக்கலாம். இதில் எது வேணால் இருந்திருக்கலாம். ஸோ கரெக்டாக எவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கணும் பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது. அண்ட் ஆல்சோ ஸ்மார்ட் இண்டிவிஜுவல்ஸ் லூஸ் மணி அண்ட் கெயின் விஸ்டம். அப்படியே கான்ட்ராஸ்டாக நம்ம அன்வைஸ் இண்டிவிஜுவல்ஸை பார்த்தோம் அப்படின்னா தே லூஸ் மணி அண்ட் கெயின் எக்ஸ்கியூசஸ். எமோஷ்னல் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு ஃபெயிலியருக்கு அந்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு கொடுக்கக்கூடாது. அதே போல் ஃபெயிலியரை கோ த்ரூ பண்ணணும், அந்த எமோஷனை கோ த்ரூ பண்ணணும், பட் அவாய்ட் பண்ணக்கூடாது. 2த்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்ப அதிலே வந்துட்டு நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரவும் கூடாது, கோ த்ரூ பண்ணாமல் இருக்கக்கூடாது, அவாய்டும் பண்ணக்கூடாது. அவாய்ட் பண்ணுறது கண்டிப்பாக பண்ணக்கூடாது. கோ த்ரூ பண்ணுறது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு எமோஷனாக இருக்கட்டுமே கொஞ்ச நாளைக்கு இன்டென்ஸாக இருக்கும். அண்ட் தட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் யூ கம்ப்ளீட்லி. ஒரு ராக் பாட்டமை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கப்புறம் ஒரு நல்ல லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே அந்த டைமில் ஒரு ஷார்ட் டேர்முக்கு உங்களை நீங்களே ஏமாற்றிக்கோங்க. ஆக்சுவலாக சொல்லணும்னா அதுதான் உண்மை. ஸோ கண்டிப்பாக இருக்கும், பட் அந்த டைமில் ஒரு உங்களோட மைண்ட் வந்து கேட்காது. ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டவுனாக தான் உட்கார பார்க்கும். பட் அதுக்கு வந்துட்டு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. ட்ரை டு பி பாசிட்டிவ் அட் த டைம். அண்ட் ஆல்சோ நான் பாசிட்டிவாக இல்லைனாலும் சரி, ஓகே நான் அதை கோத்ரூ தான் பண்ண போகிறேன், இதுவும் என் லைஃப் தான், இதையும் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஹாப்பியாக தான் கொண்டு போக போகிறேன் அப்படின்ற ஒரு டெசிஷனில் ஸ்ட்ராங்காக இருங்க. அதே போல் பிஸ்னஸில் நம்ம பார்க்கும்போது பிஸ்னஸ்ன்னு கிடையாது, இது லைஃப் கூட ரிலேட் பண்ணிக்கலாம். நீங்கள் கோவமாக இருக்கும் போதோ, சேடாக இருக்கும் போதோ, ஒரு எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணும்போதோ, இல்லை டிப்ரெஸ்டாக இருக்கும் போதோ லாஜிக்கல் திங்கிங் வந்து அந்தளவுக்கு நமக்கு இருக்காது. ஸோ டோன்ட் மேக் டெசிஷன்ஸ் அட் த டைம். இதை நான் வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, பட் டோன்ட் மேக் டெசிஷன்ஸ் அட் த டைம். அப்போ ஃபெயிலியருக்கு ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஐடியாலையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணுங்கள், அந்த ப்ராசஸை அனலைஸ் பண்ணுங்கள் எது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்டில் அதை இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். வெரி வெரி சிம்பிள். பாஸ் பண்ணுறீங்க, யோசிக்கிறீங்க என்ன தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தப்பான விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டு ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்டில் நீங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு ஃபெயில் ஆனதை விட பெட்டராக ஃபெயில் ஆக போகிறீங்க. தட்ஸ் இட். பிஸ்னஸ் ஷுட் பி run with emotional discipline, not with emotional impulse. This is very very important. Successful entrepreneurs வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு லேர்ன் பண்ணுவாங்க ஃபெயில் ஆகிறதுக்கு, பட் ஸ்மாலாக அண்ட் ஃபாஸ்ட்டாக. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஐடியாவில் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஃபெயில் ஆகுறோமோ அந்தளவுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி டைம் வந்து சேவ் ஆகும். அதே போல் சில பேர் வந்துட்டு பிஸ்னஸில் கேம்பிளிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்படின்னா ஒரு அன்டெஸ்டட் ஐடியா எடுத்துகிட்டு வந்துட்டு அதுலேயே எல்லா அமௌண்ட்டையும் போட்டு டெஸ்ட் பண்ணுறது, எல்லா எஃபர்ட்டையும் போடுறது, லாங் டேர்முக்கு அதையே பண்ணிகிட்டு இருக்கிறது, குவிட் பண்ணாமல் அன்டெஸ்டட் ஐடியா. ரைட்? ஸோ எல்லாத்தையுமே நம்ம என்ன தான் பக்கத்தில் இருக்க ஒரு பர்சனுக்கு அது ஒர்க் அவுட் ஆனாலுமே உங்களுக்கு ஆனால் மட்டும்தான் அது உங்களுக்கு ஆன ஒரு விஷயம். ஸோ டெஸ்ட் பண்ணுங்கள். அன்டெஸ்டட் ஐடியாவில் வந்துட்டு அப்படியே நீங்கள் ஸ்டப்பானாக இருக்கிறது வேஸ்ட்டான ஒரு விஷயம் தான். அண்ட் ஆல்சோ
நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயத்தில் சின்ன சின்ன கேபிட்டல் யூஸ் பண்ணும்போது அதை பெருசாக கொண்டு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த உடனே பெருசாக பண்ணணும், ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து கூட உங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல் சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸை வந்துட்டு உங்களோட பெரிய டிசாஸ்டர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். சின்ன சின்ன ஃபெயிலியரை பார்த்துட்டு பயப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகுங்க. இப்போ ஒரு ₹10 இன்றைக்கி லாஸ் ஆகுது அப்படின்னா அதே இடத்துல ஒரு 10 லட்சம் லாஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். பட் அதில் தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்துட்டு கேபிட்டல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சின்ன சின்ன கேபிட்டல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட லாஸஸும் கம்மியாக இருக்கும். ஸோ தட் சின்ன சின்ன ஃபெயிலியரில் நீங்கள் பெரிய பெரிய லெசன்ஸ் கற்றுக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லான நீங்கள் பிஸ்னஸ் மேன் பார்க்குற எல்லாருமே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபெயில்டு ப்ராடக்ட்ஸ் இருந்திருக்கும், பேட் டெசிஷன்ஸ் இருந்திருக்கும், ஃபைனான்ஷியல் லாஸஸ் இருந்திருக்கும், பார்ட்னரை வந்துட்டு தப்பாக சூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கலாம். அதே போல் ஃபெயிலியர் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃப். நீங்கள் எஃபர்ட் போட்டதுக்கு ஒரு ப்ரூஃப்னு நம்ம வச்சுக்கலாமே. இப்போ அந்த ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் இல்லை அப்படின்னா நீங்கள் எஃபோர்ட்டே போடலன்னு தான் சில பேர் நினைப்பாங்க. ஸோ நீங்கள் எஃபர்ட் போட்டதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் அப்படின்னா அதை நம்ம ஃபெயிலியர்னு சொல்லலாம். த ஒன்லி ரியல் ஃபெயிலியர் இஸ் ஸ்டாப்பிங் கம்ப்ளீட்லி கைஸ். வென் ஃபெயிலியர் இஸ் ட்ரீட்டட் அஸ் பார்ட் ஆஃப் தி ப்ராசஸ் ரேதர் தென் தி எண்ட் ஆஃப் தி ரோட், இட் பிகம்ஸ் அ டூல் ஆக்சுவலி, ரைட்? இது ஒரு டூலாக பாருங்கள். பார்க்குற ஆங்கிளை சேஞ்ச் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக ஒரு விஷயத்தை குவிட் பண்ணாதீங்க. குவிட் பண்ணாமல் இருக்காதீங்க. கரெக்டான டைமில் குவிட் பண்ணணும், லேர்ன் பண்ணணும். அண்ட் எமோஷனை வந்துட்டு கோ த்ரூ பண்ணவும் லேர்ன் பண்ணணும். அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ், கோர் திங்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ரீசன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, ஒரு விஷயம் உங்களுக்கு உண்மையிலே பிடிக்கலன்னா குவிட் பண்ணுங்கள். அண்ட் தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ். ஸோ ஃபெயிலியரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இனி நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ்லையோ இல்லை ஒரு லைஃப்லையோ ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பார்க்குற ஆங்கிளை சேஞ்ச் பண்ணுங்கள். உங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களோட திங்கிங் ப்ராசஸ், தாட் ப்ராசஸ் எல்லாமே மாறும். பி பாசிட்டிவ், பட் ஃபெயிலியரை அவாய்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஃபெயில் ஃபாஸ்ட் அண்ட் டூ பெட்டர். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ லெசனில் பார்க்கலாம். கேட்ச் யூ ஆன் தி ஃப்ளிப் சைட். டேக் கேர்.